ஹலோ ஆல், வணக்கம் அகேன். நானும் மாஸ்டரும் இன்னொரு ஒரு லாங் வீடியோக்காக இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் பண்ண லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்க்கு வந்து நிறைய ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். அதுவும் வந்து இந்த சிஎஸ்கே ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பேசணும். அது வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க. டெஃபினட்டாக நீங்கள் போட்டிருக்க லிஸ்ட்டை எடுத்து அதில் அந்தந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பண்ணால் எப்படி இருக்கும், அந்த பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, மைனஸ் என்ன, வேறு ஏதாவது பிளேயர்ஸ் அதில் விட்டு போயிருந்ததுன்னா நாங்கள் டெஃபினட்டாக அதை எடுத்து தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறோம் கூடிய சீக்கிரத்தில். அதுவும் இல்லாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் நாங்கள் மேக் பண்ணதையும் நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து அதுவுமே வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எப்படி வந்து ஒரு கண்டென்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே. இது எல்லாமே நான் இப்போ ஏன் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பேச போகிறது ஐபிஎல் பற்றி இல்லை, இப்போ நம்ம பேச போகிறது ஆஷஸ் டோர்னமெண்ட் பற்றி. நாளைக்கு இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் ஆஷஸ் 2025 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் தான். நீங்கள் எப்படி ஐபிஎல் கண்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ, சப்போர்ட் கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்கும் நீங்கள் வந்து ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், நீங்கள் இதில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஆஸ் அ சேனல், ஆஸ் அ இதுவாக வந்து எங்களோட ஒரு வியூ. அப்போ தான் வந்து ஒரு கிரிக்கெட் சேனல் அப்படிங்கிறது வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது. மாஸ்டர் நீங்களும் சொல்லுங்கள், சின்ன வயசுலேருந்து ஆஷஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல? கண்டிப்பா, கண்டிப்பா. பட் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி நெறைய கமெண்ட்ஸ், நெறைய ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா? கண்டிப்பா அதெல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ஃபீட்பேக்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இட் வில் ஹெல்ப் அஸ் லைக் இம்ப்ரூவ். ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் டு எவரிஒன். ஆமாங்க, ஆஷஸ் இஸ் ஆல்வேஸ் ஆஷஸ் இல்லைங்களா? ஸோ ஐ திங்க் மதர் ஆஃப் ஆல். அவுட் சைடு இந்தியா யார்கிட்ட கேட்டாலும் ஓகேங்களா, ஆஷஸ் இஸ் அட் த டாப் மோஸ்ட் இல்லைங்களா? ரைவல்ரில அதுதான் ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் ஃபார் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மாதிரி அவங்களுக்கு இது இருக்கும். ஸோ அது வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்றது, நம்ம இந்தியா பாகிஸ்தான்ல பாக்குற மாதிரி தான். எப்பயுமே த பிளேயர்ஸ் கோ ஒன் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா மைல். அது மாதிரி தான் இது எப்பயுமே ஆஷஸ் இருக்கும். இந்த தடவை கண்டிப்பா இருக்கும். இன்ஃபேக்ட் எப்பயுமே ஆஸ்திரேலியாவுக்கு இங்கிலாந்து போறப்ப எப்பயே இல்லை, ரீசெண்டா வந்து அவங்களோட ஸ்ட்ராங் டீம் இருந்தது இல்லை. இது வந்து ஒரு மாதிரி டீமும் சொல்ல முடியல, ஆனா தே வில் அட்லீஸ்ட் கம்பீட்டுங்கிற மாதிரி ஒரு டீம் இருக்கு. அட்லீஸ்ட் அதை நம்ம பேசலாம் டீடைல்ல. ஆமாம். ஸோ வித் தட் பீயிங் செட் நம்ம வந்து ஆஷஸ் 2025 அப்படின்ற கேம்பெயின்குள்ளே நம்ம போகலாம். ஆனால் மாஸ்டர், நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சேன்னா, முக்கால்வாசி நம்ம ஆடியன்ஸ் நம்மளுமே அதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வச்சுட்டோம். ஐபிஎல் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிக்கெட்டுன்ற ஒரு கேம் வந்து நம்ம எல்லாருமே கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கிறதுக்கு ரீசன் நம்ம அதே தான் சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. அது வந்து கேமையும் தாண்டி அது வந்து லைஃப்க்கு நிறைய விஷயம் சொல்லித்தரும். லைஃப்க்கு நிறைய விஷயத்த நம்ம அதுலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். டெஸ்ட் மேட்ச் எஸ்பெஷலி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த சீரீஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து போரே அடிக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் டெஸ்ட் மேட்ச். அதை சொல்லிட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஆஷஸ் அப்படின்னு பேசுகிறோமே, இந்த ஆஷஸோட ஹிஸ்ட்ரியை போர் அடிக்காமல் சொல்லணும்னா, ஐ மீன் எனக்கு தெரியும், உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும். இதை வந்து நான் ஒரு குவிஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஐயோ, ஓகேவா? அதை வந்து உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க மாட்டினா கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா அது இல்ல, இது இப்படி அப்படின்னு சொல்லி இந்த வழியா வந்து ஆஷஸ்ன்ற ஒரு டோர்னமெண்ட் எப்படி வந்துச்சு, ஏன் இதை பத்தி நம்ம இவ்வளோ பெருசா பேசுறோம், எதுக்காக. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல நம்ம அதை ரெக்வஸ்டே பண்றோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த கண்டென்ட்டை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றோம்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம வந்து இவ்வளவு கூறோம் இதுக்கு? ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் நம்மளுக்கு ஏதாவது காசு தர போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ன ஏது இது அப்படிங்கிறது நல்ல வந்து ஐடியாவா இருக்கு. பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேவா? சார், சரி, ஓகே. நான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல எல்லாம் ரொம்ப வீக், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. கோகட். ஓகே. ஆஷஸ் ஃபர்ஸ்ட் எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது எந்த இயர்ல இருந்து அந்த டேர்ம் ஆஷஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு? 18 சம்திங். எக்ஸாக்டான இயர் வந்து 1861. ஓகே, வெரி க்ளோஸ். 1882. ஓ சாரி. ஓகே. ஸோ பார்க்குற வியூவர்ஸ்க்காக வந்து சொல்கிறேன், ஆஷஸ்ன்ற டேர்ம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, லண்டனில் ஓவலில், அதாவது லார்ட்ஸில் இல்லை ஓவலில் இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் மேட்ச் ஆடினாங்க. அது வரைக்கும் இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோத்ததே கிடையாது. ஆனால் 1882 ஓவலில் இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியா கிட்ட செம்ம அடி வாங்கி தோத்துருப்பாங்க. அப்போ இருந்த நியூஸ் பேப்பர்ஸ் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, த பாடி வில் பி கிரிமெண்டட் அண்ட் ஆஷஸ் வில் பி டேக்கன் டு ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இங்கிலீஷ் டீம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது அப்போ இருக்க இங்கிலீஷ் கேப்டனும் மீடியாவில் ஒரு ஃபேமஸ் லைன் சொல்லியிருப்பாரு, வி வில் ரீகெயின் தோஸ் ஆஷஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ தட் ஹாஸ் ஸ்டார்டட் திஸ் ஆஷஸ் டோர்னமெண்ட். ஸோ இது வந்து
நம்ம பங்காளி சண்டை, நம்ம பக்கத்து ஊர் சண்டை, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து பார்த்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து 100 வருஷத்துக்கு மேல 2 நாடு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஹிஸ்ட்ரி. அதனால தான் சொல்றேன், இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டோர்னமெண்ட். இந்தியால இருந்து வெளியில இருந்து பார்க்கும்போது இது வந்து ஈக்குவல் டு வேர்ல்டு கப்புக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க 2 போர்ட்ஸுமே. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான டோர்னமெண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, 2வது வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸி இல்ல கொஞ்சம் டஃப் கொஸ்டின் தான். இது வரைக்கும் இந்த 100 வருஷத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் அதிகமா ஆஷஸ் ஜெயிச்சிருக்கா? ஓ சார் 100 வருஷம் ஹிஸ்டரிலாம் எனக்கு ரீசெண்டா கேட்டீங்கன்னா சொல்லிடுவேன் ஆஸ்திரேலியான்னு. சார் கெஸ்ல சொல்லுங்க சார். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மருதன்? இங்கிலாந்து. ஆஸ்திரேலியா. ஓ ரொம்ப க்ளோஸ் தான். ஆஸ்திரேலியா வந்து 34 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து வந்து 32 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அகெயின் பீயிங் செட், இவ்வளோ க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு. இவனுங்க பட் ரீசெண்டா வந்து ஹிஸ்டரி டிஃபரெண்டால இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து நல்லாவே டாமினேட் பண்ணாங்க. 7 மேட்ச் வந்து டிரா ஆயிருக்கு. ஓகே ஓகே, இதுவுமே நீங்க வந்து சொல்லலாம். ஓகே, லீடிங் ரன் ஸ்கோரர் இன் தி என்டையர் ஆஷஸ். என்னப்பா இப்படிலாம் கேக்குறீங்க ப்ரோ? நம்ம ஆஸ்திரேலியால லீடிங் ரன் ஸ்கோரர் அப்படின்னு பேசினாலே ஒரு பேரை நம்மளால அழிச்சிட்டு பேசவே முடியாது. பாண்டிங்க அவருக்கும் முன்னாடி ஆலன் பார்டரா? ஒரு ஓஜி தாத்தா. பார்டரும் இல்லையா? அதுக்கும் முன்னாடியா டோனி கிரேகா? அவர் எந்த கட்சின்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சொன்ன உடனே நீங்க ரியாக்ஷன் கொடுப்பீங்க ஐயோ அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வேற யாரு விளையாண்டுருக்கா? கிரிக்கெட் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பேரை வந்து அழிச்சிட்டு கிரிக்கெட்டை பத்தி பேசவே முடியாது. அதுவும் பிராட்மேனா? ஓகே 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 இவ்வளவு கொடுத்துட்டீங்க. 5028 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் கஷ்டம்தான். இதுவும் பழசா இல்ல ரீசெண்டா? ஐ மீன் லாஸ்ட் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்? லாஸ்ட் 15 இயர்ஸ்ல அந்த பிளேயர் விளையாடி இருப்பாரு. ஐ மீன் நாட் 15 இயர்ஸ் எக்ஸாக்ட்லி, மேபி 20 இயர்ஸ்ல. அப்ப மெக்ராத் இல்ல, ஆஸ்திரேலியன் தானே? அதானே, அவங்க தான் டாமினேட் பண்ணிருப்பாங்க. மெக்ராத்துக்கு முன்னாடி யார் விளையாண்டா தெரியலப்பா, நீயே சொல்லிருப்பா. ஷேன் வார்ன் 195 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சரி, அது இன்ஃபேக்ட் எனக்கு தெரியாது இந்த நம்பர். ஆனா அது வந்து ரொம்ப நம்ம என்ன சொல்றது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அவர் வந்து சப்கான்டினென்ட்ல பவுலிங் போட்டு எடுக்கல. இங்கிலாந்துலயும் சரி ஆஸ்திரேலியாலயும் சரி சப்போர்ட்டே இருக்க ஸ்பின்னுக்கு. ஓகேங்களா, அதுல அவர் வந்து அதுவும் டாப் மோஸ்ட்னா சான்ஸே இல்லை. லெஜெண்ட் ஃபார் நேம் ஃபார் ரீசன். ஓகே, ரீசெண்ட் டைம்ஸ்ல அதாவது ஃப்ரம் 2000, அதாவது இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் யாரு? யாரா இருக்கும்? ஸ்டீவ் ஸ்மித்தா? கரெக்ட். ஓகே, 3417. அப்பா அட்லீஸ்ட் ஒன்னாவது கரெக்டா வாங்கினேன். அவரோட கவுண்டர் பார்ட் வந்து ஜோ ரூட் வந்து 2428. கிட்டத்தட்ட 1000 ரன்ஸ் வித்தியாசம் இருக்கு. ஐ திங்க் ஸ்டீவ் ஸ்மித் ஆமா, அவரு இங்கிலாந்துலயும் வந்து ரன் எடுத்தாரு இல்லைங்களா? சோ ஆப்வியஸ்லி ஹி வில் பீ தட். ஓகே, தட் பீயிங் செட், இதுதான் வந்து ஒரு ஓவரால் ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஷஸ். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி இது வந்து 100 வருஷத்துக்குமான டோர்னமெண்ட். அதனால தான் நாங்கள் வந்து இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பில்டப் கொடுக்குறோம். ஐ திங்க் இது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரியல் டெஸ்ட்னா என்ன, ரியல் டெஸ்ட் மேட்ச்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது 5 நாளும் பிளேயர்ஸ்க்கு வந்து அவ்வளவு ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும். 5 நாள் ஒவ்வொரு செஷன் எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது, என்டையர் கிரிக்கெட் உங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் ஆஷஸ் பார்க்க ஆரம்பிங்க அப்படின்றது தான் இதோட ஒரு டேக் அவே. ஸோ தட் பீயிங் செட், நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாமா? அடுத்த செக்மெண்ட் என்ன? நீங்கள் தான் வந்து நாஸ், ஆத்தல்டன், அப்புறம் வந்து வேற யாரு அவங்களோட பாட்காஸ்ட்லாம் கேட்டீங்க ஸ்கை நியூஸ்ல என்ன சொல்றாங்க? இல்ல, அவங்க மெயினா ஒரு டாபிக் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, இங்கிலாந்து ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா, அகைன் ட்ரெடிஷ்னல் வர்சஸ் நியூ அப்ரோச் இல்லைங்களா? ஜென்ரலா ட்ரெடிஷ்னலா எப்படி இருக்கும்னா, ஒரு டூர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அகைன் ட்ரெடிஷ்னல்னா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியோ டூர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு அந்த 11 அவங்க அந்த PM11 அந்த மாதிரி ஒரு 11 இல்லாட்டி A டீம் அந்த மாதிரி அந்த கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கு எடுத்து போற டீம் வந்து பிளே பண்ணுவாங்க. ஸோ தட் தே வில் கெட் யூஸ் டு த என்விரான்மெண்ட், பிட்ச் கண்டிஷன்ஸ்
எல்லாமே பண்ணி அட்லீஸ்ட் ஒரு வார்ம் அப் இல்ல மேக்ஸிமம் 1 or 2 இன்ஃபேக்ட் மிடில் ஆஃப் த சீரீஸ்லலாம் அந்த மாதிரி நடக்கும். இப்ப வந்து கண்டிப்பா. ஸ்கெடியூல் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறனால அதெல்லாம் முடியல. ஆனாலும் இவங்க கொஞ்சம் ஒரு 10 நாளோ 12 நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போனாலும் அவங்களுக்குள்ள ஒரு வார்ம் அப் மேட்ச் மட்டும் தான் விளையாண்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணல. வேற எங்கேயும் அவங்க தனியா வார்ம் அப் அஸ் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்க்கு பண்ற மாதிரி எதுவும் இல்ல. அவங்களுக்குள்ளே விளையாண்டாங்க. அதுல போப் கூட செஞ்சுரி அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனஃபா அப்படின்னு ஒரு டிபேட் போச்சு. என்னோட வியூ அகைன் ஐ எம் பிட் ட்ரெடிஷனல் ஓல்டு ஃபேஷன். எனக்கு தெரிஞ்சு கண்டிஷன்ஸ் இன் ஆஸ்திரேலியா இஸ் ஆல்வேஸ் இன் ஏலியன் கண்டிஷன். நீங்க இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி கண்டிப்பா ஆஸ்திரேலியால இருக்காது. ஸோ கண்டிப்பா, இட் இஸ் கண்டிப்பா. ஆல்வேஸ் குட் டு ஹாவ் தட் லைக் ஒரு வார்ம் அப் மேட்ச் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் இருந்து பண்றது நல்லது. ஆனா இந்த தடவை இல்ல. அகைன் இந்த பேஸ்பால் ஏரால வந்து இல்ல, இல்ல. மெக்கலமோ தட் பீயிங் செட் அதான் தட் இவங்களும் பீயிங் சொல்றது செட் எப்படி நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நீங்க முன்னாடியே இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க. அதாவது வந்து டைட் டிராவல் ஸ்கெட்யூல்ஸ், அடுத்தடுத்து இருக்கிற டோர்னமெண்ட்ஸ், இந்த ஸ்கெட்யூல்ஸ் அப்படின்றதுனால இவங்க முன்னாடியே போல. அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இல்ல இன்னொரு பட் அதுல பிளேயர்ஸோட என்னன்னா விக்ரம், அதுல என்ன கொஸ்டின் வருதுன்னா, இப்ப நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸ் தேவையா? ஓகே. புரியுதா? அதுல என்ன கெயின் பண்ணிட்டாங்க? ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா? அந்த டயத்தை வந்து அவங்க வேற ஏதாவது மேபி ஆஸ்திரேலியால வந்து விளையாண்டுருக்கலாம். ஏதாவது ஒரு ஏ டீம் கூட விளையாண்டுருக்கலாம். ப்ரிப்பரேஷன் வேற ஏதாவது இல்ல, பண்ணிருக்கலாம். ஸோ வேலிடான இட் கொஸ்டின் ஜஸ்ட் தான். தட் லைக் ஆப்ளிகேஷனை வந்து அவங்க மீட் பண்றதுக்காண்டி வந்து அவங்க வந்து அங்க போயிட்டு வந்தாங்க. இது இது வந்து அதான் இது வந்து நான் ஆஷஸ் அந்த பாட்காஸ்ட்லையும் ஹியர் பண்ணதை வச்சு இங்க வந்து நமக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ரியலி டூ தட் ப்ரிப்பரேஷன் யூ கேன் பிளான் இட். ஓகேங்களா? அதான் பாயிண்ட். ஆனா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா இந்த மெக்கலமோ ஸ்டோக்ஸோட டீம் வந்து திங்கிங்கே டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரே மாதிரி தான் நாங்க இப்படிதான் அப்படின்னு இருக்கிறவங்க. ஸோ தேர் திங்கிங் இஸ் திஸ். இட் மைட் பி லைக் கிரேட் ஸ்டோக்கா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு மாஸ்டர் ஸ்டோக்கா இருக்கலாம். பிளேயர்ஸ் வந்து பட் எக்ஸ்போஸ் பண்ணாம ஃப்ரெஷ் ஆமா மீட்டோட எக்ஸ்போஸ் வந்து பண்ணாம ஆடி இருக்கலாம். முடியிருக்கலாம். ஆனா ஜென்ரலா நம்ம ஒரு கிரிக்கெட் நார்மல் டேர்ம்ஸ்ல பேசணும்னா நீங்க வந்து அந்த கண்டிப்பா. கண்டிஷன்ஸ்க்கு சூட் பண்றதுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. தே ஆர் ஜஸ்ட் கோயிங் அகைன்ஸ்ட் இட். வி வில் see how it goes. ஓகே. மேபி அவங்க சொன்னதோட ஒரு எசன்ஸ் வந்து என்னன்னா, இங்கிலாந்து வந்து ஒரு ஸ்லைட் பேக் ஃபுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ இந்த டோர்னமெண்ட்டை. அப்பார்ட் ஃப்ரம் லைக் ஃபாரின் சாயில்ல அவங்களுக்கு இது ஃபாரின் டூரு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் தட் பீயிங் செட், நம்ம அடுத்து பேச போற ஒரு டாபிக்குமே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கிலாந்து ஆர் ஸ்டார்டிங் லைக் லெஸ் ஃபேவரட் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே வந்து ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடும் போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த வெறும் 11 பேர் மட்டும் உங்களுக்கு ஆப்போனன்ட் கிடையாது. என்டையர் க்ரௌடும் என்டையர் கண்ட்ரியே தான்ப்பா. மீடியாவுமே உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து உங்கள் மேலே சார்ஜ் பண்ணுவாங்க, பவுன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நிறைய இந்தியன் பிளேயர்ஸ்லாம் வந்து நான் அந்த டைமில் ஆப்வியஸ்லி கிரிக்கெட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அபியூஸே பண்ணுவாங்க. உங்களோட ஃபுல் கான்ஃபிடென்ஸே அப்படியே வந்து குறைஞ்சி நம்மலாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி உங்களை ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த டைமில் அதுதான் விராட் கோலி கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். அதாவது ஆஸ்திரேலியா போய் அந்த ஆஸ்திரேலியன் க்ரௌடை ஓவர் கம் பண்ணி வர்றது நம்மளுக்கு புதுசாக இருந்தது. அதாவது என்னடா ஹீரோ அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ தட் பீயிங் செட், இப்போ இருக்கிற இங்கிலீஷ் டீம் வந்து இதை ஹேண்டில் பண்ணுவாங்களா? ஏன்னா வந்து ரொம்ப ஃபேர்னஸாக சொல்லணும்னா அதில் விளையாட போகிற 11 பேருக்குமே பொறுமைனா என்ன, எந்த ஊரில் கிடைக்குது, எத்தனை கிலோ கிடைக்குதுன்னு கேட்குற ஆளுங்க. இல்ல அது அதுலேயும் அது வந்து மேபி அவங்களுக்கு பாசிட்டிவாவும் போலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம விராட் கோலி நீங்க எக்ஸாம்பிள் எடுத்தனால சொல்றேன். விராட் கோலிக்கு அதுதான் வந்து பாசிட்டிவா கிளிக் ஆச்சு. கரெக்டா? ஹி எல்லா லைக்ஸ் பிளேயர்ஸ்க்கு அது தட் கிளிக் ஆகும். ஆமா. சார்ஜ். கரெக்டா? அது மேபி பாசிட்டிவா இந்த டீமுக்கு கிளிக் ஆகலாம். ஆனா ஒரு டீம்ல 11 பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. கரெக்டா? சோ தேர் வில் பி சம் லைக் யாராவது ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் வில் ஸ்ட்ரகிள். பட் நீங்க சொன்ன பாயிண்ட் அதுதான். ஹோல் கிரவுட், ஹோல் நேஷன், ஹோல் மீடியா, எவ்ரி ஒன் வில் பி அகைன்ஸ்ட். லைக் அப்படி இருக்குங்கிறப்ப யூ ஹாவ் டு பி மென்டலி ரியலி ஸ்ட்ராங். அப்படின்னா தான் உங்களால சர்வை பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டூவர்ட் பிராடே சொன்னாருன்னு நினைக்கிறேன். அந்த பவுண்டரி ரோப்லலாம் அங்க அவங்க ஃபீல்டிங் பண்றப்ப இருக்கும்போது ரொம்ப மோசமா இருக்கும். ஆமா, இன்ஃபேக்ட் ஆமா, நமக்கு ஆமா. தெரியும் இதுக்கு முந்தின ஆஸ்திரேலியன் டீம் இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க. அங்க ஸ்லிப் கார்டன்ல இருந்து நிறைய வேர்ட்ஸ் வரும். ஸ்லெட்ஜிங் இஸ் லைக் பேசிக் திங் இந்த லைக் கிரிக்கெட்டிங் இது. ஸோ அதனால அவங்க எந்த டீம் போனாலும் சரி, அண்ட் எஸ்பெஷலி இங்கிலாந்து, நம்ம ஆஷஸோட இம்பார்ட்டன்ஸ் இவ்வளவு பேசிட்டோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் ஒரு இன்சிடென்ட் நமக்கு இங்க லார்ட்ஸ்ல நடந்தது உங்களுக்கு ஞாபகம் பேர்ஸ்டோட இருக்கும்னு நினைக்கிறேன். பேர்ஸ்டோ இன்சிடென்ட். இன்சிடென்ட் வந்து நடந்து அந்த இந்த ரூம்ல நடந்து போறப்ப வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை வந்து ஒரு மாதிரி வெர்பல் கான்ஃபிளிக்ட் எல்லாம் போய் நிறைய நடந்துச்சு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த
ஐம் யூசிங் த வேர்ட் ரிவெஞ்ச். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போதான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இங்கிலாந்து போய் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட போறாங்க. போறாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்லி லைக் த ஹோல் நேஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் தம் டு கெட் ஆன் டு த ஃபீல்ட் கண்டிப்பா, அண்ட் தென் கண்டிப்பா. பேசிக்லி லைக் புட் ப்ரெஷர் ஆன் தம். ஸோ இட் வில் பி ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்து ஏன்னா கொஞ்சம் ஃபிளேருமே கொஞ்சம் ஹையா இருக்கிறனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. யா, பார்க்கலாம். ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ் டு see ஆல் தோஸ் திங்ஸ். கண்டிப்பா வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் மேபி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே இருக்கும் அப்படிங்கிறது தான் நானுமே எதிர்பார்க்குறேன். அது மறந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ கேம் அப்படின்னு சொல்லிட்டு போற ஆட்கள் கிடையாது. அப்படி ஒரு டோர்னமெண்ட்டும் கிடையாது. அப்படியே மறந்திருந்தாலுமே அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த கேம் வில் பிரிங் தட் மெமரி அண்ட் தென் எல்லா பிளேயர்ஸும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தட் இஸ் பீங் செட் லைக் தட் இஸ் வாட் லைக் ஆஷஸ் இஸ், தட் இஸ் வாட் த ரியல் டெஸ்ட் இஸ். டெஸ்ட்னு என் பேர் வச்சிருக்கானுங்க, அதுக்கு தான். டெஸ்ட் ஃபார் மென்டல், டெஸ்ட் ஃபார் ஃபிசிக்கல், அதுக்கு தான். ஓகே. பிளேயிங் 11 பேசலாம் மாஸ்டர். இப்போது ஆக்சுவலாக வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். ஸோ ஆமா, ஹெட்லைன் வந்து என்னன்னா, பேட் கமின்ஸ் கிடையாது, ஸ்டீவ் ஸ்மித் தான் டெஸ்ட் வந்து. ஓட்டு கிடையாது. அதான் பிளேயிங் 11க்கு வருவோம். பட் ஆனால் வந்து ஓகே. கேப்டன் வைஸ் இங்கே பென் ஸ்ட்ரோக்ஸ், அங்கே வந்து ஸ்டீவ் ஸ்மித் தான். ஸோ இங்கிலாந்து வந்து அவங்களோட பிளேயிங் 12 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இங்கிலாண்டோட ஸ்குவாடை படிக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த ஸ்குவாடை பற்றி ஒவ்வொருத்தராக பேசலாம். கேப்டன் பென் ஸ்ட்ரோக்ஸ், ஜொஃப்ரா ஆர்ச்சர், கஸ் அட்கின்சன், ஷோயப் பஷீர் பேசலாம் கண்டிப்பாக. மை ஃபேவரட் ஹாரி ப்ரூக், பிரைடன் கிராஸ், ஜாக் கிராலி, பென் டக்கெட், ஆலி போப், ஜோ ரூட், ஜேமி ஸ்மித் விக்கெட் கீப்பர், மார்க் வுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா உங்களுக்கு? No. ஷோயப் பஷீர் எதிர்பார்த்தீங்களா? இல்ல 12 தானே இருக்காரு. ஆனால் வந்து என்னன்னா, இந்த டீம் மார்க்குக்கு தான் வந்து வந்து அவங்க இன்ஜுரி இத்தனை கன்சர்ன்ஸ் வருஷமா. இருக்கு. இல்ல சொல்லுங்க. சாரி. மார்க்வுட்டுக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. இல்ல அதுதான். ஸோ அது அந்த டேல தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டீமை தான் வந்து இத்தனை வருஷமா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இப்போ அவங்க சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம நிறைய பேரை கொஸ்டின் பண்ணலாம். ஃபார் ஓகே 11க்குள்ள போறப்ப கொஸ்டின் பண்ணலாம். ஆனா தே ஆர் ரிலக்டன்ட் டு சேஞ்ச். நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? நாங்க இப்படிதான் இந்த டீமை நாங்க ட்ரஸ்ட் பண்றோம். இந்த டீமை வச்சு விளையாடுவோம். அவங்க டெக்னிக்கலா வந்து அவங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் த மைண்ட் செட் இஸ் கிவன் டு தம் டு பிளே ஃப்ரீலி. அவங்களோட ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க பிளே பண்ணிக்கலாம். யூ ஆர் தேர் இன் த டீம் ஃபார் அ ரீசன், யூ கோ அண்ட் பெர்ஃபார்ம் ஃபார் அஸ். அவ்வளவுதான் அவங்களோட மெசேஜ். வேற எதுவும் காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. என் பிளேஸ் இருக்குமா இருக்காதா அதெல்லாம் ரெண்டாவது. மேபி அந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும் இஃப் தே டோன்ட் ஆர் இஃப் தே லூஸ் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சஸ். ஓகே. ஐ திங்க் ஓப்பனர்ஸ் அண்ட் ஒன் டவுன் இதுங்க 3 பேருக்குமே இது வந்து ஒரு கெரியர் டிசைடிங் டோர்னமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பென் டக்கெட், ஜாக் கிராலி அண்ட் தென் ஆலி போப். ஆமா, 3 பேர் பென் மேலேயும் டக்கெட் அடிக்கடி வந்துட்டு நிறைய இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் டைம் வரும். வந்து ஆஸ்திரேலியா போறாரு. ஓகேங்களா? அகைன் என்னோட பர்சனல் வியூ நான் சொல்றேன். பென் டக்கெட்டை வந்து எனக்கு வந்து அவரோட வே ஆஃப் பிளேயிங் எனக்கு பிடிக்காது. ஓகேங்களா? ஃபார் மீ டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து யூ ஹேவ் டு லீவ் த பால். ஓகேங்களா? ஹி டசன்ட் நோ அபவுட் இட். பட் ஆனா ஹி ஸ்கோர்ஸ் ரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் டெக்னிக், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்லாம் இருக்கு. பட் எனக்கு வந்து அவர் மேல இன்னும் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இல்ல. நல்ல பேக் ஃபுட் டெக்னிக் சூப்பராக இருக்கும் மாஸ்டர். ஐ மீன் நான் பேக் பார்த்த ஃபுட் வரைக்கும் டெக்னிக் சொல்கிறேன், பேக் மட்டும் ஃபுட் அங்க டெக்னிக் நல்லா ஆஸ்திரேலியால இருக்கும். போதாது விக்ரம். அதுதான் ப்ராப்ளம். ம். உங்களுக்கு ம். ரெண்டுமே இருந்தாதான் அங்க நீங்க வந்து இது பண்ண முடியும். So when the ball is pitched up, you should be on the front foot. அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியால முடிச்சிருவாங்க. ஆனா காலே வராம ஒன் டவுன்ல ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு. அப்ப அவரை பத்தி இல்ல அதான். ஸோ டக்கெட் வாங்க வந்து ஆஸ்திரேலியா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எனக்கு வந்து அவர் மேல இன்னும் ஃபுல் நம்பிக்கை இல்ல. பேஸ்ட் ஆன் ஹிஸ் டெக்னிக்ஸ், ஹி இஸ் ஜஸ்ட் புட்டிங் த லைக் பேட்டை வந்து ஒரு மாதிரி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் விடுவாரு. அதுல தான் ரன்ஸ் எடுக்கிறாரு. ஓகேங்களா? பட் ஆனா அவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா குயிக் ஸ்டார்ட். ஓகேங்களா? அது அவர் கொடுத்துட்டாருனாலே ஐ திங்க் தே வில் பி ஹாப்பி வித் இட். கிராலி வந்து ஐ திங்க் டெக்னிக்கலி பெட்டர். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஆஸ்டர்ஸ் அங்க இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆவரேஜ் வந்து 27 28 என்னமோ இருக்கு. அவரோட அவரோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா அவர் அட்லீஸ்ட் ஒரு செஞ்சுரி அடிப்பாரு, ஒரு மேட்ச் வின்னிங் விளையாடுவாரு. மற்ற எல்லாமே 10 15 அந்த ஆவரேஜா வந்து ஒரு 25 to 30க்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருவாரு. இன்ஃபேக்ட் அவங்க இங்கிலாந்துமே வந்து அது போதுங்கிற மாதிரி தான் இவ்வளவு நாள் வந்து அவரை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவர் லாஸ்ட் டூர்ல போனனால இந்த தடவை வந்து அவர் கொஞ்சம் அந்த பவுன்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த தடவை பெர்ஃபார்ம் பண்ற பெட்டரா பண்ணாருன்னா இங்கிலாந்துக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா டக்கெட் கிராலி காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு நிறைய இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. எஸ்பெஷலி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அட்டாக்கிங். ஒன் இஸ் கைண்ட் ஆஃப் கிளாசிக்கல், அனதர் ஒன் இஸ் அன்ஆர்த்தடாக்ஸ். ஆமா. ஆலி போப் ஆவரேஜ் லாஸ்ட் டைம் மாஸ்டர்ஸ்ல எவ்வளவு தெரியுமா? 11.16.
ஓகே. இல்ல நான் சொல்லி அதுதான் சொல்லி கேட்டேன். அவர் எடுத்தாங்க. வந்து லெக்க பெருசா நம்பி போற பிளேயர் இல்ல. ஃபுட் ஒர்க் பெருசா இருக்காது. ஸோ எப்படி ஒன் டவுன்ல எப்படி பட் ஆனா நீங்க சொன்ன மாரி அவர் தான் ஆடப் போறாரு. ஐ திங்க் அட்லீஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் அவர் தான் ஆடப் போறாரு. அவங்க வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இல்ல பட் அவருமே ஆனா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்படிதான். ஒரு ஒரு சீரிஸ் வரும். சீரிஸ்க்கு ஒரு செஞ்சுரி. ஓகேங்களா? நீங்க இந்தியா சீரிஸ்லயும் பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கு. ஏதாவது ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆமாமாமாமா. பண்ணுவாரு. அவங்க அத வச்சு எடுத்துக்கிறாங்க. பட் ஆனா டெக்னிக்கலி அது ரீசென்ட்டா வந்து அவரோட டெக்னிக்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. இன்ஃபாக்ட் இந்தியா நல்லாவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க இங்க இதுக்கு. அந்த கால் வந்து நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டா மூவ் ஆகாம ஸோ ஹி இஸ் வல்னரபிள் டூ எல்பிடபிள்யூ. அவர் அத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாருன்னா, அவுட் சைட் எட்ஜ் விட்டுருவாரு. ம். ஸோ அவருக்கு வந்து ஒரு பார்ப்போம். பட் மைண்ட்ல ஆனா அது இருந்துகிட்டே வந்து இருக்கு. இது ம். வந்து நெறைய வகையில வந்து நெறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, ஹாரி ப்ரூக்கோட ஒரு ஒரு டோர்னமெண்ட்டா இருக்குமா அப்படிங்கிறது தான். அ ஐ திங்க் அவர் வந்து அவரோட நேச்சுரல் கேம் தான் விளையாட போறாரு. ஸோ அவர் வந்து எங்க ஆடினாலுமே அவரோட நேச்சுரல் கேம் தான் ஆடப் போறாரு. ஐ திங்க் லாட் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் ஹவ் ஹாரி ப்ரூக் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் இஸ் பிளானிங் தேர் டோர்னமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எப்படி வந்து அவங்களோட டோர்னமெண்ட் ஷேப் ஆக போகுதுன்றத வச்சு தான் இங்கிலாண்டோட சான்ஸே வந்து ஹெவியா ரைட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா. இப்ப நமக்கு ரூட் வந்து அவங்க கொஞ்சம் வந்து ஸ்டேபிளா வந்து இன்னிங்ஸ ஹோல்ட் பண்றதுக்கு மிடில்ல வச்சுருவாங்க. ரூட்டுமே வந்து ஐ திங்க் 35 ஆடா என்னமோ ஆவரேஜ் வச்சிருக்காரு ஆஸ்திரேலியால. இன்ஃபாக்ட் ஒரு ஃபேமஸ் கோட் மேத்யூ ஹைடன் குடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு? "ஐ ம்ஹ்ம். வில் வாக் நேக்ட் இஃப் தேர் இஸ் நோ செஞ்சுரி ஃப்ரம் டூர் இன் மெல்பர்ன்." ஓகே. ம், ம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தடவ கண்டிப்பா செஞ்சுரி அடிப்பாரு. யார் யார் இல்லாட்டி பாப்பாங்க? அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ பிக் 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 சீரிஸ் ஃபார் ஜோ ரூட். ஆல்மோஸ்ட்ங்கிறத விட சர்டைன்லி லாஸ்ட் சீரிஸ் இன் ஆஸ்திரேலியாவா இன் இருக்கலாம். ஆஸ்திரேலியா. ம். இன்னும் செஞ்சுரி அடிச்சதுல இதை மட்டும் அவர் செஞ்சுரி அடிச்சு இந்த சீரிஸை வாங்கிட்டாருன்னா அவ்வளவுதான். அவரோட கெரியர் வந்து இட் வில் ரீச் இட்ஸ் பீக் அப்படிங்கிறது தான். ஸோ அவருக்கு ரொம்ப முக்கியமான சீரிஸ். ஸோ ரூட் வந்து மிடில் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி கொடுத்துருவாரு. நீங்க சொன்ன மாதிரி ப்ரூக் இஸ் வெரி 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 குரூஷியல். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஹி கேன் சேஞ்ச் அ கேம். ஓகேங்களா? ஸோ ஆமாமா. அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டு, அந்த அட்டாக்கிங் வித் சம் லைக் காமன் கிரிக்கெட் சென்ஸோட விளையாண்டார்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதுதான் என்னோட வியூ. ஹி ஹாஸ் ஆல் த டேலண்ட் இன் த வேர்ல்ட். இட் ஜஸ்ட் தட் லைக் மைண்ட் வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டானா கிரேட். ஸ்டோக்ஸை பத்தி நம்ம பேச வேண்டியதுல நம்ம ஆஸ்திரேலியன் இதுல பார்த்துட்டோம். ஸ்டோக்ஸை பத்தி ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னா பேட்டிங் வந்து ரொம்ப ஃபார்ம்ல இல்ல. ரீசன்ட் பாஸ்ட் நம்ம ஆமாமாமா. பார்த்தோம்னா பெரிய பெரிய ஸ்கோர்ஸ் நம்பர்ஸ் எதுவுமே எடுக்கல கிடையாது சாரி. ஆனா பேட்டிங் ரீசன்ட் பொறுத்த பாஸ்ட்ல வரைக்கும். வந்து கிரேட்டா இல்ல. பட் அஸ் அ பவுலரா வந்து யூ வில் ஹேவ் இம் ஆன் எனி 11 இல்லைங்களா? ஸோ வந்து ம். அதுவும் அந்த கண்டிஷன்ல வந்து கண்டிப்பா பவுலர் ஸ்டோக்ஸ் அஸ் அ பவுலர் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பேட்டிங்கும் கிளிக் ஆச்சுன்னா பர்ஃபெக்டா இருக்கும் அவங்களுக்கு. அந்த கரெக்டா அந்த லோயர் ஆர்டர்ல ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டரா வந்து ரன்னும் எடுத்துட்டாருன்னா செம்ம ஸ்ட்ராங் பேட்டிங் அட்டாக்கு வித் ஜேமி ஸ்மித் கமிங் நெக்ஸ்ட். ஆமா. ஜேமி ஸ்மித் வந்து அவருக்குமே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு டோர்னமெண்ட்டு. எப்படி பண்றாரு அப்படின்னு பார்ப்போம். பவுலிங் அட்டாக் பத்தி ஓவராலா ஒரு டக்குன்னு ஒரு குயிக் இது. ஆமா, பவுலிங் அட்டாக் வந்து ஆர்ச்சர் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இருப்பாரு. அட்கின்சனும் கண்டிப்பா இருப்பாரு. இந்த இவரு கார்ஸ் இருக்காருன்னு சொன்னீங்க இல்லைங்களா? பிரைடன் கார்ஸ் வந்து பிரைடன் கார்ஸ். ஆமா. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். தென் இட் வில் பி பிட்வீன் வுட் அண்ட் சோயல் பஷீர் அப்படிங்கிறது என்னோட வியூ. அதான். இன்ஃபேக்ட் ஓகே. வுட் ஆனா ஃபிட் வந்து ஆகி இருந்தா மேபி பேட்டிங்க விட குட். பவுலிங் வந்து லுக்ஸ் லைக் வல்னரபிள் தான்ல. இல்ல இவங்க 3 பேரும் ஃபுல்லா உள்ள போனாங்கன்னா இட்ஸ் a ஸ்ட்ராங் அட்டாக் தான். ஓகே. சரி. ஓகே. தட் பீயிங் செட் நம்ம அப்படியே வந்து ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட ப்ராபபிள் 11க்கு போவோம். ஐ ம். திங்க் தே ஆர் கோயிங் டு ஓப்பன் வித் ஜேக் வெதர்லெட் ஹூ இஸ் கோயிங் டு டெபியூ டுமாரோ. உஸ்மன் கவாஜா, மார்னஸ் லாபுஷைன் அவர் வந்து ஓப்பஸ்ல வந்து லீடிங் ரன் ஸ்கோரர் ஆக்சுவலி. ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன். நம்பர் 5 டிராவிஸ் ஹெட். நம்பர் 6 கேமரூன் கிரீன் ஹோப்ஃபுல்லி இஸ் ஃபிட். நம்பர் 7 அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பர். 8 மிச்சல் ஸ்டார்க். 9 பிரெண்டன் டாகெட் ஹேசல்வுட்டுக்கு பதில். ஸ்காட் போலண்ட் 10. 11 இஸ் நேத்தன் லைன். கரெக்ட். ஆமா, ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி ஓப்பனிங் வந்து பவுலிங் லுக்ஸ் சாரி. பவுலிங் லுக்ஸ் வல்னரபிள்ல இல்ல இல்லைன்னா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து தெரியல. இன்ஃபேக்ட் இருங்க வல்னரபிளா இல்ல. ஸ்டார்க் ஓகேங்களா? அந்த பிரெண்டன் டாட்டட் போலண்ட் இஸ் வந்து புதுசா வர்றாரு. ஆனா அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து அவங்க கோச் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா பேசியிருக்காரு. இஸ் ரியலி குட் போலண்ட் வந்து பவுலர். நல்ல பவுலர். போலண்டோட ஹோம் ஆவரேஜ் வந்து 12.63.
ஆமா, ஆமா, ஆமா. ஆஸ்திரேலியால. அதாவது நான் ஒரு வீடியோ அன்பிளேயபிள். பார்த்தேன். அதுல விராட் கோலி வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறது வந்து போலண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா. ஏன்னா ஹி இஸ் அன்பிளேயபிள் இஃப் தேர் இஸ் சம்திங் இன் த பிட்ச். சம்திங். ஓகேங்களா? கண்டிப்பா ஸோ இருக்கும். ஐ திங்க் கண்டிப்பா கமின்ஸையும் ஹேசல்வுட்டையும் மிஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்கிற ரீப்ளேஸ்மென்ட் வந்து அவ்வளோ வீக்கா தெரியல என்னோட வியூ வந்து. ஏன்னா போலண்ட் நான் பார்த்ததுனால சொல்றேன் நானு. ஸ்டார்க் இருக்காரு, நேத்தன் லயன் இருக்காரு. ஸோ அது அது வந்து கவர் ஆயிடும். கிரீன் நீங்க சொன்ன மாரி ஃபிட் ஆகி வந்துட்டாருன்னா, அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா ரவுண்ட் ஆஃப் ஆயிடும். ஒன்லி திங் இஸ் அந்த பிரெண்டன் டாட்ஜெட்டா அவர் மட்டும் வந்து புதுசா வர்றனால எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு? அந்த பிரஷர் ஹேண்ட்லிங் தான் ஆஸ்திரேலியன் பவுலிங்க்கு. எனக்கு தெரிஞ்சு ஆல் த ஸ்கில்ஸ் ஆர் தேர். நீங்க இங்கிலாந்து வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் தான் பண்ண போறாங்க. அவங்க பிளேயிங் அதான் இருக்கு. அந்த டயத்துல வந்து அந்த கமின்ஸோட அந்த காம்னஸ் அவரோட பவுலிங் அந்த பவுலிங் பிளஸ் கேப்டன் இது லீட் பண்றது வந்து மிஸ் பண்ணாங்கன்னா அங்க ஸ்ட்ரகிள் மிஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்கன்றது என்னோட வியூ. ஓகே. அதே மாதிரி கடைசியா வந்து ஓப்பனிங் ஓப்பஸ்ல வந்து வந்து அவங்க கொஞ்சம் வல்னரபிள். ஏன்னா உஸ்மான் கவாஜாவுமே வந்து ரீசெண்டா நம்ம சீரீஸ்லயும் சரி, இப்போ அடுத்தது இதுலயுமே வந்து நிறைய ரன்ஸ் எடுக்கல. வெதர்ஆல்டுமே வந்து புதுசு கண்டிப்பா. டெபியூட் பண்றாரு. ஆனா அவருக்கு சாலிட் டெக்னிக் இருக்கு அப்படிங்கறத நான் படிச்சேன் நானு. ஸோ சாலிட் டெக்னிக்கை நம்பி தான் அவரை ம். எடுக்கிறாங்க. லேபஸ்டேன் வந்து ஜஸ்ட் கம்மிங் பேக் டு ஃபார்ம் ஆர் ஜஸ்ட் கேம் பேக் டு ஃபார்ம். ஓகேங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் தான் எனக்கு கொஞ்சம் வல்னரபிளா இருக்கு. ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா திஸ் 11 லுக்ஸ் பிட் வல்னரபிள். அட்லீஸ்ட் த பேட்டிங் லுக்ஸ் வல்னரபிள் டு மீ. ஓகே. ஃபைனலா வந்து ஆப்டஸ்ல வந்து விளையாடுறாங்க. 2018ல இருந்து இந்த கிரவுண்ட் வந்து ஆப்பரேஷனல்ல இருக்கு. ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட இன்னும் ஆஸ்திரேலியா அங்க தோக்கல. விச் இஸ் லைக் தியர் ஃபோர்ட்ரஸ். இல்ல சார், இன்னொரு நம்ம ஒரு கூட அங்கதானே தோத்தாங்க. இன்ட்ரஸ்டிங் இல்ல நம்ம கூட காபால தோத்தாங்க. இல்ல ஆப்டஸ்ல தானே கோலி செஞ்சுரி அடிச்சாரு லாஸ்ட் டூர்ல. ஆப்டஸ்லயா கோலி செஞ்சுரி அடிச்சாரு. ஆமாங்க, அங்கதான் வந்து சரி மேபி லைக் சப்ஜெக்டிவ் டு கரெக்ஷன். இல்ல அதுதான் நான் ஸ்கோர் கார்டு பார்த்தேன் நானு. இந்தியா 150 ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அவங்க வந்து 104 ஆல் அவுட் ஆயிடுவாங்க. பும்ரா 5 ஃபார் எடுப்பாரு. கோலி வந்து ஜஸ்ட் கரெக்டா 100 எடுப்பாரு. ஓகே. ஆவரேஜ் ஆமா. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 456. செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 250. ஓகே. which is like dropping in third innings and fourth innings. ம். கரெக்ட். ஆனா ரீசெண்டா அதான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி பிச்சு கொடுத்துருக்காங்கிறதா வந்து மிச்சல் ஸ்டார்க்கு கூட சொன்னாரு. இப்ப நம்ம இந்தியா மேட்ச் எடுத்தோம்னா 150, 100 ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பிச்சு கொஞ்சம் பெட்டராகி இந்தியா 480 470 அடிப்பாங்க. இவர் ஜெய்ஸ்வால் கூட 160 அடிப்பாரு. அது அங்கதான் அடிச்சாரு. ஸோ அதுக்கு முன்னாடி பிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ வி நெவர் நோ. ஆனா இப்போதைக்கு பிச்சில் என்ன சொன்னாங்கன்னா கிராஸ் நிறைய இருக்கு. அதை எவ்வளவு கட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒன் திங் தே கன்ஃபார்ம் இட் வில் பி ஜூசி, இட் வில் ஹாவ் பேஸ் அண்ட் பவுன்ஸ் வித் சம் மூவ்மெண்ட். அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே பார்ப்போம். நாளைக்கு ஒரு ஃபயரி ஒரு டெஸ்ட் மேட்சாக இருக்க போகுது. எப்படி என்ன ஏதுங்கிறது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைனலி யார் வின் பண்ண போகிறா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்? ஆஸ்திரேலியா. நான் சொல்கிறேன். நான் வந்து இங்கிலாந்து. ஓகே. நீங்க தான் இங்கிலாந்து இந்த வட்டம் சப்போர்ட் பண்ற நீங்களே. ஐ எம் சேரிங் ஃபார் இங்கிலாந்து திஸ் டைம். ஓகே, யூ ஆர் சேரிங் அகைன். நான் வந்து யாருக்கும் சேர் பண்ணல. ஐ எம் நாட் அ பிக் சப்போர்ட்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் ஐ வாண்டட் டு சப்போர்ட் இங்கிலாந்து. பட் அவங்களோட டெஸ்ட் ஃபார்மேட்டோட ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு இன்னும் ஃபுல்லா அலைன் ஆகாதனால ஐ எம் நியூட்ரல் திஸ் டைம். நியூட்ரலா? இல்லை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறபடி யார் வின் பண்ணுவா? பிரெடிக்ட் ஆஸ்திரேலியான்னு யார் சொல்லிட்டேனே. வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா. ஓகே அதான் ஃபர்ஸ்ட் ஓகே. மேட்ச் சொன்னீங்க கரெக்டா? ஐ ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா. ஆமாம் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, ஓகே. சரி பார்ப்போம். யாரு வந்து அதிகமா ஓகே இன்னொரு ஒரு ப்ரெடிக்ஷனும் போயிடலாம். யார் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லீடிங் ரன் ஸ்கோரரா இருப்பா? ஓகே, ஒவ்வொரு டீம்னு சொல்லணுமா? இல்ல, இல்ல, இல்ல. யூ ஹேவ் டு பிக் ஒன்லி ஒன். டிராவிஸ் ஹெட். ஓகே. அவருக்கு ஈக்குவலா ஹாரி ப்ரூக்கா? கோ வித் ஹாரி ப்ரூக். ஓகே. ஓகே. தட் பீயிங் செட் அகெயின் ரெக்வெஸ்ட் தான். ஆஷஸ் மாதிரி டோர்னமெண்ட்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் பிடிக்கும்னா ஐபிஎல் நிறைய பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஷஸ் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேர் வந்து உங்களுக்கு போகட்டும். ஆஷஸ் பார்க்க ஆரம்பிங்க.
உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிரிக்கெட்டும் பிடிக்கும். கிரிக்கெட் உங்களுக்கு முன்னாடி பிடிச்சதை விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட தாட்ஸ் அபவுட் ஆஷஸ், உங்களோட மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் அபவுட் ஆஷஸ் ஓவர் த இயர்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. அதை தனியாக எடுத்து நாங்கள் ஒரு எபிசோடாக கண்டிப்பாக பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். Until meet you in next video, signing off, Vikram. Master, thank you.